வணக்கம் காய்ஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் டிக்டாக்ல ரொம்ப ட்ரெண்டா போற ஜப்பனீஸ் சீஸ் கேக். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். ஜப்பனீஸ் சீஸ் கேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போகுது. நிறைய பேர் என்னத்தை எடுத்தாலும் லைக் ஜப்பனீஸ் சீஸ் கேக் செய்யறேன்னு அந்த 2 இன்கிரீடியன்ஸ்ல செய்யறாங்க. பார்க்க ஆசையா இருந்துச்சு. ஸோ நானும் ட்ரை பண்ணேன். என்ன பிள்ளைகளும் சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து கிரீக் யோகர்ட். கிரீக் யோகர்ட் வந்து நீங்க எந்த கிரீக் யோகர்ட்னாலும் எடுங்க. இதுக்கு கட்டாயம் கிரீக் யோகர்ட் தான் வேணும். அதுக்கு பிறகு பிஸ்காஃப் இந்த கிரக்கர் கட்டாயம் வேணும். சரியா? நான் வந்து கொஞ்சமாக செஞ்சு பார்க்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பால் ஒன்று எடுக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற அந்த யோகர்ட்டை கிரீக் யோகர்ட்டை கொஞ்சமாக தான் போட போகிறேன். அதுக்கு பிறகு பிஸ்காஃப் அந்த பிஸ்கட்டை வந்து அடுக்க போகிறேன். அடுக்கினதுக்கு பிறகு இதை எடுத்து நான் மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ ஓவர் நைட் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் பவுல் ஒன்று எடுத்து அதுலேயும் கொஞ்சம் கிரீக்கை போட்டு கொஞ்சமாக காஃபி சிரப், அதாவது எஸ்ப்ரெஷோ ஷாட், அது கொஞ்சம் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பிஸ்கட்டை அடுக்குங்க. அடுக்குனதுக்கு பிறகு கொஞ்சமாக நான் கிரீக் யோகர்ட்டை மேலே கொஞ்சம் விடுறேன். அதுக்கு பிறகு நல்லா மூடிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. ஸோ இதையும் ஓவர் நைட் வச்சுருங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் செஞ்ச அந்த ட்ரிமாஷு வந்து அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக காஃபி பவுடர் விடுறேன். அப்படி விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவர் நைட் நீங்கள் வந்து வச்சதுக்கு அப்பிறகு நீங்கள் காலையில் எடுத்து பாருங்கள், சாப்பிட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு உண்மையாக. அது பெஸ்ட். அதை விட இந்த காஃபி ட்ரிமாஷு தான் சூப்பர். ட்ரை பண்ணுறேன்னா இந்த நார்மல் ஜப்பனீஸ் சீஸ் கேக்கை விட இந்த காஃபியை போட்டு செய்யுங்க. அப்பா வேறு லெவல். உண்மையாக சூப்பராக இருக்குது.